ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூனிக்கான சுசியம் செஞ்சு காமிக்க போகிறேன். இது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் சுசியம் செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க. நார்மலாக சுசியன்னு சொன்னாலே பருப்பு ஊற வச்சுக்கணும், 4 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறமா அதை வேக வச்சு தான் நம்ம செஞ்சு பார்ப்போம். அதை விட டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க பனானா வச்சு பனானா சுசியம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எனி டைம் எனிவேர் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். 10-15 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு டைமிங்கே தேவையில்லை. ஒரு வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம். நீங்கள் எங்கேயும் போகிறீங்கன்னா எடுத்துகிட்டு போகலாம். வேறு யாருக்கு கொடுத்தோன்னா நீங்கள் கொடுத்து விடலாம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். உண்மையிலே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏலக்காய் 3, முந்திரி பருப்பு கேஷ்யூ நட் ஒரு 10-15 கேஷ்யூ நட் எடுத்து வச்சுருக்கேன். அதே அளவுக்கு பாதாம், அப்புறம் பிஸ்தா ஒரு 15-20 பிஸ்தா, 2 வாழைப்பழம், நல்ல பழுத்த பழமாக இருந்தால் நல்லது, இல்லைன்னா நார்மல் வாழைப்பழத்தை 2லேருந்து 1 போட்டுக்கலாம், 2 போட்டுக்கலாம். நான் 2 பழம் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான என்ன காமிச்ச மாதிரி 3 ஏலக்காய். இந்த பொருள் எல்லாத்தையுமே நம்ம நல்லா ஃபைனாக திரிச்சு எடுத்துக்கலாம். ஃபைனாக திரிக்க வேணாம், சாரி, இது குறப்பாக திரிச்சிக்கலாம். இதை நம்ம குறப்பாக திரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திரிச்சிக்கணும். ரெண்டு ஸ்பூன் நெய். இப்போ நம்ம திரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா குறப்பா, இதில் போட்டுறேன். ஏலக்காய், பாதாம், பிஸ்தா, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு நம்ம குறப்பாக திரிச்சு எடுத்துருக்கோம். அதை நெய்யில் போடுறேன். இது கொஞ்சம் இப்படி வறுத்துக்கலாம், கொஞ்சம் மணம் வர வரைக்கும். இப்போ இந்த அளவுக்கு பொரிஞ்சிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. நான் நல்லா லோ பண்ணி வச்சுக்கணும். ஸ்டவ் லோ ஹீட்லேயே வச்சுக்கலாம். இப்போ 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். இதிலே நல்லா வறுத்துறேன். எல்லாம் ஒன்றா சேர்ந்து மணம் வரக்கு வரைக்கும் நம்ம வறுக்கணும். வறுத்துட்டா இப்போ 2 ஸ்பூன் தேங்காய் பூ, ரொம்ப வேண்டாம், ஒரு 2-3 ஸ்பூன் போதும். எப்போவுமே நீங்கள் யூடியூப்பில் பார்த்து நீங்கள் சமையல் பண்ணிங்கன்னா ரொம்ப அதிகமாக செஞ்சு பார்க்காதீங்க. ஃபஸ்ட் டைம் இங்கே ட்ரை பண்ணுறீங்கன்னா எப்போவுமே ஒரு 1/2 கப்புக்கு 1 கப்பு காமிக்கிறாங்கன்னா 1/2 கப்பு நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சின்னா மறுபடியும் நம்ம செஞ்சுக்கலாம். இல்லைன்னா சம்டைம்ஸில் டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அது வேஸ்ட்டாக போயிடும். அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுருப்பீங்க. ஸோ எப்போ நீங்கள் ட்ரை பண்ணாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குது அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணலாம். இது கண்டிப்பாக நல்ல செம்ம சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா வறுபட்டு வாசம் நல்லா மணக்கும். மணக்கிற டைமில் தான் நம்ம இன்னும் 2 ஐட்டம் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த அளவுக்கு வறுத்துருக்கோம். எவ்வளோக்கு நல்லா மணக்குமோ அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். 2 பழம் எடுத்துருக்கேன். எந்த பழம்னாலும் போடலாம். உங்களுக்கு எந்த பழம் பிடிக்குமோ அதை போட்டுக்கணும், எதுனாலும் ஓகே. இது 2 பழம் உரிச்சு போட்டுக்கிறேன். செவ்வாழை பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும், ஆனால் நல்லா பழுத்து இருக்கும். செவ்வாழை எப்போவுமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி நல்லா கருப்பாச்சுன்னா பயப்படாதீங்க. பழம் செவ்வாழை, நேந்திரம் பழம்லாம் பார்த்திங்கன்னா நல்ல இந்த மாதிரி ஸ்கின் எவ்வளோ கருக்குதோ அவ்வளோக்கு டேஸ்ட்டாகவும் நல்ல இனிப்பாகவும் இருக்கும். ஓகே, இது நல்லா மசிச்சு விடணும். இந்த அளவுக்கு நீங்கள் இது பண்ணிக்கணும். ஃபுல்லாக பழத்தை ஃபுல்லாக நச்சு எடுத்துட்டேன். இந்த டைமில் நம்ம இதில் 2 பொருள் சொன்னால் ஒரு பழம் நம்ம வாழைப்பழம் சேர்த்துட்டோம். இப்போ 3/4 கப்பு சர்க்கரை. நான் கொஞ்சம் ஸ்வீட்டு ஜாஸ்தி தான் போட்டிருக்கேன், வேணால் நீங்கள் 1/2 கப்பு கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா இதில் சேர்த்து ஒன்று போல் எல்லாம் ஒன்றா சேர்த்து ஸ்டவ் நல்லா கலந்து வந்துடணும். நல்லா கலந்து விட்டுக்கிறேன்.
நம்ம ரவை போட்டுறதுனால இனிப்பு வந்து கம்மியாக காமிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூனும் கம்மியாக. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு கலந்து விட்றீங்களோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக உப்பு சேர்ந்துடும். உங்களுக்கு அப்படி இதாக இருந்துச்சுன்னா தண்ணியில் கூட லைட்டாக கரைச்சி தொளிச்சு விட்டுக்கலாம். சரிங்களா? நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு உருண்டை தான் பிடிக்க போகிறோம். அதனால் ஒன்று போல் சேர்ந்துடும். இப்போ இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி ஒன்றா சேர்ந்துட்டு நல்ல ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சு உருண்டை பிடிக்க வேண்டியது. இப்போ ஒரு அகலமான பவுல் வச்சுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துருக்கேன். உப்பு கண்டிப்பாக சேர்த்துக்குங்க, அப்போ நல்லா டேஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் மைதா மாவு வந்து எடுத்துக்கலாம், இல்லைன்னா கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து மைதா மாவு தான் எடுத்திருக்கேன். மைதா மாவு ஒரு டம்ளருக்கு எடுத்திருக்கேன். அதே டம்ளர் அளவு காவாசி வந்து நம்ம இடியப்ப மாவு இருக்கு இல்லையா, இடியப்ப மாவு வந்து அரிசி மாவு வந்து 1/4 டம்ளர் எடுத்துக்கணும். இது ஓரளவுக்குன்னா இது 1/4 டம்ளருக்கு 1/4 டம்ளருக்கு அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். 1/4 டம்ளர் அளவுக்கு எடுத்துருங்க. தண்ணி வந்து ஒரு டம்ளர் ஊற்றி ஃபஸ்ட்டு கரைச்சிக்கோங்க. நம்ம தோசை மாவோட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். திக்னஸ் வந்து நம்ம தோசை மாவோட கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் ஒரு கிளாஸ் காமிச்சேன் இல்லையா, இது கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. ஸோ அதனால் இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 டம்ளர் கம்மியாக கூட ஊற்றிக்கலாம். மாவோட திக்னஸ் பார்த்திங்கன்னா தோசை மாவோட கம்மியாக கொஞ்சம் தண்ணி போல் இருக்கணும். அப்போ தான் நம்ம செய்கிற இது வந்து சுசியை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். திக்னஸ் இப்படி இருக்கணும். இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. முக்கி முக்கி பொரிக்கும் போது கரெக்டாக இருக்கும். இதை நோட்டி வச்சிடலாம். சூடு தணிஞ்ச அப்புறமா லைட்டாக ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம வந்து உருண்டை பிடிக்க போகிறோம். இப்போ சூடு நல்லா தணிஞ்சிட்டு கொஞ்சம் பாத்திரத்தில் கை வச்சு தான் பிடிக்க போகிறோம். ஆப்பிள ஒன்று கூட ஒட்டவே இல்லை. கையில் கொஞ்சம் நெய் நிறைய தான் போட்டேன். கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு குட்டி குட்டியாக நல்லா இறுக்கி பிடிச்சிக்கலாம். சரியா? உங்கள் வாழைப்பழம் ரொம்ப கொஞ்சம் டைட்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் போட்ட பழம் பத்தையிலன்னு சொன்னால் நீங்கள் இன்னும் ஒரு பழம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பாதி பழம் கூட போட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி உருண்டை சைஸ் வேணுமோ. அதுக்கு முன்னாடி கூட இப்படி பிசைஞ்சு விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா பிசைஞ்சிட்டு கூட இருத்தி பொரிச்சிக்கணும். பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இந்த மாதிரி நல்லாயிருக்கும். எல்லா உருண்டையும் லைனாக பிடிச்சிக்கலாம். நான் கொஞ்சம் பெருசு பெருசாக தான் பிடிச்சிருக்கேன். ஏன்னா இது கூட அப்படியே சாப்பிடலாம், இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு பொரிக்க டைம்லன்னா நீங்கள் இப்படியே எடுத்துக்கலாம். இது வந்து 3-4 டேஸ் வரைக்கும் அப்படியே இருக்கும். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். எண்ணெய் பத்தாது, இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஹெல்த்தி ரைஸு தான் வாங்கி வச்சுருக்கேன். எங்கள் பெரியம்மா வீட்டு அக்கா வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க இது இந்தியாவில். அவங்ககிட்டருந்து வாங்கிட்டு வந்தேன். இது ஃபேட் ஃப்ரீன்னு போட்டிருக்குது. ரைஸில்
ஆயில் எடுத்துருக்காங்க. ஓகே, இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சட்டி சூடாகிட்டோன்னா லைட்டாக அந்த மாவு வேணால் போட்டு ஊற்றி பார்க்கலாம் எப்படி வருங்க. மாவு சும்மா லேசாக ஊற்றி பாருங்க. கிளம்பி வந்துச்சுன்னா சட்டி சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். வந்து எடுத்துடலாம். கீழே போட்டு ஓகே, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை டக்கு டக்கு டக்குன்னு போட்டுருவோம். இப்படி இருக்குன்னா ஒரு உருண்டை அதில் போட்டு இது பொரிஞ்சிருக்கும், அப்படியே பரட்டிடலாம். பொரியணும், சூப்பராக இருக்கும். இப்போ இது பொரிஞ்சிருச்சு, அப்படியே எடுத்துட வேண்டியதான். நல்லா சூப்பராக இருக்குப்பாங்க. அதே மாதிரி எல்லா உருண்டையும் போட்டு எடுத்துடலாம். பரட்டி போகும்போது இப்படி தான் இருக்கும். முறுமுறுன்னு இருக்குது, செம்மையாக சுடுது பாருங்கள், ஆவி பறக்குது. சூப்பராக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.